பிஜேபி காரன் ஆர்எஸ்எஸ் காரங்கிட்ட பணம் வாங்கி பொறுக்கி தின்ற நீ தந்தை பெரியாரை பத்தி அவதூறு, அதுவும் வந்து பிட்டு படம் ஓட்டுறானுங்க. மேலே கட் பண்ணிருந்து கீழே கட் பண்ணிருந்து நடுவில் ஒரு பிட்டு படம் போடுவான் பாரு, அந்த மாதிரி பிட்டு படம் ஓட்டி நிற்கிறானுங்க. ஒரு வரலாறு செய்தியை முழுசா சொல்றது கிடையாது. அது கார்த்திகான்னு ஒரு பாப்பா ஒண்ணு அந்த மாதிரி பேசுது பாரு, பேசும்போதே நமக்கு வெறுப்பாயிடுது. ஏன்னா இந்த பிள்ளைங்களை வந்து ஒரு மனநல வளர்ச்சி இல்லாத மாதிரி ஒரு மூளை குன்றி போய் இருந்தா எப்படி இருக்குமா அந்த மாதிரி பேசுதுங்க. அதுங்க ரொம்ப வேதனையா வேற இருக்குது. அதுங்களை தயார் பண்றான். அந்த அம்மா பேசுது கருணாநிதி கருணாநிதி கருணாநிதி. யாரு கருணாநிதி? உனக்கு என்ன தெரியும் கருணாநிதியை பத்தி? பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்த தலைவன் கருணாநிதி. தந்தை பெரியார் 1929 செங்கல்பட்டு மாநாட்டில் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று சட்டம் தீர்மானம் போட்டாரு. 60 வருஷம் போட்டு 89 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பெண்ணுக்கு சொத்துரிமை கொடுனாரு. உன் அப்பம் கொடுக்க மாட்டானா, உன் பாட்டம் கொடுக்க மாட்டானா, உன் அண்ணன் தம்பி கூட பிறக்கிறவன் உனக்கு சொத்து கொடுக்க கூடாதுண்ணா, பொம்பளைங்களுக்கு படிக்க கூடாதுன்னா, உன் அத்தை வீட்டுக்கு போற பொண்ணுக்கு ஊரா வீட்டு பொண்ணுக்கு வீட்டில் பொண்ணு பிறந்தா பையன் பிறந்ததான் தனக்கு பிறந்தான், பொண்ணு பிறந்தா ஊரானுக்கு பிறந்ததான். இப்படிலாம் பேசின இந்த சமூகம் இன்னைக்கு படித்த பெண்ணின் குடும்ப பல்கலைக்கழகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்தது இங்க திராவிட இயக்கம். அந்த பொம்பளைகளை விட்டு அந்த பாப்பாவை விட்டு நீ ஒரு கலைஞரை அப்படி கேவலமா பேசுற கருணாநிதி 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 பேரிட்டு சொல்றது தப்பு கிடையாது. ஒரு முறை இருக்குதுல்ல, ஒரு வயசுக்கு மரியாதை இருக்குதுல்ல, எல்லாமே இருக்குல்ல. யாருன்னே தெரியாம ஒரு தலைவனை பத்தி பேசிருக்கிற. ஆபரேஷன் பண்ணி பெட்ல போட்டாங்களா அவர் கலைஞரை, தண்ணி கொடுக்க கூடாது, 1 மணி நேரத்துக்கு தண்ணியே கொடுக்காதீங்க, அது வேண்டுனா வந்து நாக்கில் சொட்டா வைக்கலாமா. அப்ப ஒரு அம்மா நரசம்மா இருக்காங்க, அந்த அம்மா வந்து தண்ணி கேட்கறாரு, தண்ணி கொடுக்க கூடாது, நாக்கில் ஒன்னா சொட்டு தண்ணி ஒன்னா வைக்கலாம் அப்படின்னு. உன் பேர் நம்ம காவேரியான்னு கேட்கிறாரா. அந்த தலைவனுக்கு ஒரு போராட்டத்தினுடைய உணர்வு எப்படி ஊறி போய்க்குது ரத்தத்துல. அந்த தலைவனை பார்த்து நீ வந்து இவ்வளவு கேவலமா பேசுற. இன்னும் நிறைய வரலாறு இருக்குது, செய்தி இருக்குது, நிறைய பேசலாம், பேசிக்கினே போலாம். அதெல்லாம் மன வேதனை. நீங்க பேசும்போது தான் எங்களுக்கு பத்தினு எரியுது. அவ்வளவு கடுமையா வரலாறு தெரியாம ஒரு மேடை போடுங்க. நாம் தமிழர் மக்களாக இது நீங்க நல்ல தாய்க்கும் அப்பனுக்கு பிறந்திருந்தா ஒரு மேடை போடுங்க. நாங்க ஒரு 4 பேர் வரோம், நீங்க ஒரு 4 பேர் உட்காருங்க, பேசுவோம். நீங்க என்ன கேட்குறீங்களோ நாங்க அதுக்கு பதில் பேசுறோம். பெரியார் பேசுந்த மேலே வெட்டிட்டு கீழே வெட்டிட்டு நடுவில் இருக்கிறதுல கேப்பில் சந்து பாடாதுங்க. இது வந்து பொறுக்கி தூண்டுறதுக்கான வேலை. நீங்க நாணயமானவர்களா தான், நேர்மையானவர்களா தான் விவாதத்துக்கு வாங்க. அண்ணாதுரை கிட்ட விவாதத்துக்கு வந்தார் சோமசுந்தர பாரதியார். ஜோரம் எனக்கு தலைவலின்னு ஓடிட்டாரு, ட்ரெயினுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு ஓடி போயிட்டாரு. எல்லாரையும் பார்த்து தான் வந்துக்கிறோங்க. நாங்க யாரையும் பார்க்காம வரல, வரலாறு தெரியாம வரல, எல்லாரையும் பார்த்துட்டு தான் வந்துக்கிறோம். சீமான் என்றவன் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது. நீ என்னடா ஒரு ஆளு? நீ என்ன ஒரு ஆளு? என்னடா தத்துவம் இருக்குது உங்ககிட்ட? பெரிய பெரிய ஆளுகிட்ட படிச்சு பெரிய பெரிய எல்லாத்தையும் ஆய்வு பண்ண ஆளே உங்ககிட்ட தேவையில்ல. சாதாரண டிங்கர் குமரன் போதும் உனக்கு. நீ உட்காந்து பேசுற, நீ பார்க்கலாம். நீ கேட்கற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். 35 வருஷம் இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறோம். 90ல வந்து இந்த அமைப்புக்கு இந்த கூட்டம் ஆரம்பித்த உடனே முதல் வாட்டி நம்ம போடும்போது ஒரு மாதிரி கதிரி எல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டானுங்க. போனோம் 2வது வாரம் நம்ம பண்ணும்போது விடமாட்டோம், நாங்கள் நிகழ்ச்சி நடத்தக்கூடாது, கலட்டா பண்ணுவோம் அப்படி இப்படின்னு போலீஸ்கிட்டலாம் போய் நின்று எல்லா பிரச்சனையும் பண்ணாங்க. நாங்கள் எதுவும் கேர் பண்ணல. இங்கே நாங்கள் எவ்வளோ பார்த்தோம், நாங்கள் இந்த பகுதியில் நாங்கள் எவ்வளோ பார்த்துக்கோம். ராமகோபாலம் உதவாயின்னு போன இடம் இந்த இடம் சும்மா ஒன்றும் கிடையாது. இது வரலாற்றில் நீண்ட காலம் எங்களுக்கு கூட பயணிச்சவர்களுக்கு தெரியும் இந்த செய்தி. ராமகோபாலம் வந்து விநாயகருக்கு பால் ஊற்றுறதுக்கோசம் இங்கே வருவேன் அப்படின்னும் போது அப்போ பத்திரநாராயணன் எங்களுக்கு முன்னோடி, எங்களுக்கெல்லாம் ஒரு குருநாதர் மாதிரி, அவங்களால தான் நாங்கள் இந்த இயக்கத்துக்கு வரோம். ராயப்பேட்டை ஸ்டேஷனில் போய் எழுதி கொடுக்குறோம், ராமகோபாலம் இங்கே வரக்கூடாது, வந்தால் நாங்கள் சண்டை போடுவோம் அப்படின்னு. அவர் வீரத்துறவி அந்த மாதிரி இடத்துக்கு தான் நான் வருவேன்னு வந்தார். காரை விட்டு இறங்கும் போது அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த காரெல்லாம் கொளுத்தியாச்சு. ராமகோபாலனை தூக்கிட்டு ஓடிட்டாங்க போலீஸ். அப்போலாம் நாங்கள் சின்ன பசங்க, இப்போ இருக்கிற மாதிரிலாம் விட்டுருக்க மாட்டோம், அது வேறு விஷயம். அந்த மாதிரி இடம் இங்கே அந்த பூச்சாண்டிலாம் வேணாம். இப்போ கூட நம்ம தோழர் போலீஸ்லாம் கம்மியாக இருக்குது, எதனா இதுனா அதெல்லாம் ஒன்று. அவன் என்ன பண்ணுறானோ பண்ணட்டும், பார்த்துக்கலாம். அவன் என்ன பண்ணுவான், 2 பேரை அடிச்சுட்டு போயிடுவான் நாங்கள் வந்து, இல்லை என்ன பண்ணிடுவான் பார்த்துக்கலாம். அப்போ தானே நமக்கு வசதியாக இருக்கும். நம்மளும் யாரும் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு சும்மாவே வேறு வேலை கிடையாது, அப்போ பத்தலை தான் பண்ணுவீங்களா, பேச வேண்டியது தானே, கூட்டம் போட வேண்டியது தானே, கருத்தியெல்லாம் சொல்ல வேண்டியது தானே சில பேர் சொல்லுவாங்க. அதனால் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கன்னு அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு இப்போ ஒரு 4 முஸ்லீம்களை உட்கார வச்சுக்கிட்டு எவ்வளோ ஒரு தந்திரமாக, எவ்வளோ ஒரு ஐயக்கத்தனமாக, அந்த முஸ்லீம்களுக்கே தெரியாத அளவுக்கு அவங்கள உட்கார வச்சு பெரியாரை பற்றியும் தமிழ் தேசியத்தை பற்றியும் இந்த மண்ணுக்கோசம் வாழ்நாள் முழுவதும்
தொண்டு செய்ய பழுத்த பழம் என்ற மாதிரி அவர் வாழ்நாள் முழுவதும் இந்த சமூகத்துக்கோசம் பாடுபட்ட ஒரு தலைவனை சும்மா சூன்னு சொல்லிட்டு போ அப்படின்ற மாதிரி அந்த பாப்பாக்களை வச்சுக்கிட்டு சீமான் செய்கிறாரு. ஆர்எஸ்எஸ் மேடையில் எவ்வளோ ஒரு ஐயக்கத்தனம்! ஆர்எஸ்எஸ் மேடையில் நீ உட்காந்து பாரதியை பற்றி பேசிட்டு, பெரியாரை பற்றி நீ குறை பேசிட்டு, ஆர்எஸ்எஸ் மேடையில் நின்று எந்த ஆர்எஸ்எஸ்? யாரை கொண்டது ஆர்எஸ்எஸ்? விநாயக கோஷ்டே என்ற ஒரு பாப்பா, நாதுரான் விநாயக கோட்சே என்ற ஒரு பாப்பா காந்தியை கொலை பண்றான். எப்படி கொலை பண்றான்? துப்பாக்கியில சுடுறான். இதுதானே எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த துப்பாக்கியில சுடுறதுக்கு முன்னாடி கையில இஸ்மாயில் பச்சை குத்திக்கிட்டு பரிசோதனையில கூட, அதாவது உடல் கூறாயில கூட வந்து தான் முஸ்லீம் தெரியணும் சுண்ணத்து பண்ணிக்கிட்டு இந்த நாட்டினுடைய மகாத்மா காந்தியை கொலை பண்றான் நாதுரான் விநாயக கோட்சே. அந்த ஆர்எஸ்எஸ் மேடையில ஏறி அதுல பேசிட்டு நீ மறுநாள் ஒரு நாங்க கூட்டம் போட்டோம் மறுநாள் ஒரு நீ 4 முஸ்லிம்களை வச்சு பேசுறியே, இது எவ்வளவு பெரிய ஐயக்கத்தனம் இது? தந்தை பெரியார் சொல்றாரு. அந்த பிரச்சனை ஆகும்போது வானொலியில பெரியார் சொல்றாரு, இவன் பேரு இஸ்மாயில், இவன் அப்பன் பேர் என்னடா பாருன்னு சொன்னார் தந்தை பெரியார். இவன் பேர் இஸ்மாயில்னா இவன் அப்பன் பேர் என்ன அதை பாடுறான்னு உலகுக்கு அறிய வச்ச தலைவன் தந்தை பெரியார். அந்த பெரியார பிள்ளைகா பசங்களை உட்கார வச்சுன்னு பேசாத வார்த்தைகளை வச்சு பேசுறீங்க. நீங்க சொல்றீங்க இது எவ்வளவு பெரிய ஐயக்கத்தனம். தந்தை பெரியார் சொன்னார், தமிழ்நாடு தமிழருக்கு கையில பச்சை குத்தி கொள்ளுங்க அப்படின்னு பெரியார் சொல்றாரு. அத கல்கி கிருஷ்ணன் எலி வலை எலிக்கு அப்படின்னு எழுதுறான், கேலி பண்றான். அப்ப பெரியார் சொல்றாரு, எலி வலையா இருந்தாலும் தனி வலை ஓணுன்னு சொன்ன தலைவன் தந்தை பெரியார். எலி வலையானாலும் தனி வலை வேணும் என்று கேட்ட தலைவன் தந்தை பெரியார். ஒரு இந்திய தேசியத்தை எழுத்து போராட உனக்கு துப்பு கிடையாது. தமிழ் தேசியத்திற்கு எதிர்ப்பு யார்? எது? இந்திய தேசியம் தானையா? பார்ப்பன பணியா கும்பல் தானையா? ஒரு வர்க்க போராட்டத்தை இங்க நடத்துறதுக்கு உனக்கு துப்பு கிடையாது. நீ திராவிடத்தை பூச்சி இங்க தொங்கி கிடக்குறீங்க. தமிழ் இன்னைக்கு வந்து நம்ம கச்சத்தீவை கொடுத்துட்டாங்க. கச்சத்தீவை ஏழையா எடுத்துக்கினா மத்திய அரசாங்கம் இந்திய தேசியம் தானே கச்சத்தீவை கொண்டு போயிடுச்சு. நாளுக்கு நாள் மீனவன் வந்து செத்துக்கினுக்கிறான். கலைஞர் கொடுத்துட்டாரு, கலைஞரை பூச்சி தொங்கி நிக்கிறீங்க. முட்டா பசங்க மாதிரி பேசி நிக்கிறீங்க. கலைஞர் கொடுக்க முடியுமா? அப்படி கச்சத்தீவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கலைஞரால முடியுமா? கொடுக்க முடியுமா? ஒரு முதல்வரால் முடியுமா? ஒரு முதல்வருக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்குள்ளதான் நின்று இன்னைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். தந்தை பெரியார் சொன்னாரு, செஞ்சான் சார்த்திகோட்டில் வந்து புல்லு வளர்ந்துச்சுன்னா அந்த புல்ல வந்து இன்னைக்கு இருக்கிற முதல்வர் வெட்ட முடியாது. டெல்லிக்காரனுக்கு போட்டு கேட்கணும், புல்லு வளர்ந்துச்சு, குப்பை ஆகி போச்சு, நான் சுத்தம் பண்ணிக்கலாமான்னு. அந்த அளவுக்கு தான் இருக்குது முதல்வருடைய பதவி. அந்த அளவுக்கு தான் நீங்க பதவிக்கு பவர் கொடுத்து வச்சுக்கிறீங்க. ஆனா அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில இருக்கும்போது கச்சத்தீவை தூக்கி கலைஞர் கொடுத்துட முடியுமா? அப்ப உன் கச்சத்தீவு போனதுக்கு காரணம் எது? இந்திய தேசியம். அந்த இந்திய தேசியத்தை எதிர்க்க உனக்கு துப்பு கிடையாது, வக்கு கிடையாது. நீ திராவிடத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற. இந்தியத்தை பத்தி நீ இந்தியத்தை எடுத்து பேசு, இந்திய தேசத்தை பத்தி எடுத்து பேசு, பார்ப்பன பனியா கும்பலை பத்தி பேசு, வர்க்க போராட்டத்தை பத்தி நடத்தி, வர்ண போராட்டத்தை இங்க நடத்தி, எதுவுமே நடத்தாம நீ சுகமா வாழ்ந்துக்கணும். எப்படி இருந்த நீ? 2001 இதே பெரியார் பிறந்தநாள் கூட்டத்துக்கு நான் கூட்டின்னு வந்து உன்னை கூட்டம் போடுறேன், நோட்டீஸ் போஸ்ட் நான் தான் கொடுக்குறேன். அந்த கூட்டத்துக்கு நீ வரும்போது சும்மா சாதாரணமா ஒரு 4 பேர் கூட ரூம்மேட் மாரி இருக்கிற. அந்த 4 அது ரூமே சின்ன ரூமு, வல்சரவாக்கத்தில் பிருந்தாவன ஸ்ட்ரீட்ல இதுதான் வீடு. அப்ப ட்ரங்க் பட்டியில தான் துணி. உனக்கு 4 ரூம், 4 பேரோட சேர்ந்து ரூம்ல தான் நீ இருக்கிற. இன்னைக்கு ஒரு கார்ல வர நீ வச்சு நீ வர காரே வந்து 60 லட்சம் ரூபாய் 70 லட்சம் ரூபாய் காருன்றாங்க. எங்க இருந்து வந்தது உனக்கு இந்த பணம்? அப்ப பிஜேபி காரன் ஆர்எஸ்எஸ் காரங்கிட்ட பணம் வாங்கி பொறுக்கி தின்ற நீ தந்தை பெரியாரை பத்தி அவதூறு, அதுவும் வந்து பிட்டு படம் ஓட்டுறானுங்க. மேலே கட் பண்ணிருந்து, கீழே கட் பண்ணிருந்து, நடுவில் ஒரு பிட்டு படம் போடுவான் பாரு. அந்த மாதிரி பிட்டு படம் ஓட்டி நிற்கிறானுங்க. ஒரு வரலாறு செய்தியை முழுசா சொல்றது கிடையாது. அது கார்த்திகான ஒரு பாப்பா ஒண்ணு அந்த மாதிரி பேசுது பாரு. பேசும்போதே நமக்கு வெறுப்பாயிடுது. ஏன் தான் இந்த பிள்ளைங்களை வந்து ஒரு மனநல வளர்ச்சி இல்லாத மாதிரி, ஒரு மூளை குன்றி போய் இருந்தா எப்படி இருக்குமா அந்த மாதிரி பேசுதுங்க. அதுங்க ரொம்ப வேதனையா வேற இருக்குது. அதுங்களை தயார் பண்றான். அந்த அம்மா பேசுது, கருணாநிதி கருணாநிதி கருணாநிதி. யாரு கருணாநிதி? உனக்கு என்ன தெரியும் கருணாநிதியை பத்தி? பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்த தலைவன் கருணாநிதி. தந்தை பெரியார் 1929 செங்கல்பட்டு மாநாட்டில் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று சட்டம் தீர்மானம் போட்டாரு. 60 வருஷம் போட்டு 89 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பெண்ணுக்கு சொத்துரிமை கொடுனாரு. உன் அப்பம் கொடுக்க மாட்டானா, உன் பாட்டம் கொடுக்க மாட்டானா, உன் அண்ணன் தம்பி கூட பிறக்கிறவன் உனக்கு சொத்து கொடுக்க கூடாதுண்ணா, பொம்பளைங்களுக்கு படிக்க கூடாதுன்னா, உன் அத்தை வீட்டுக்கு போற பொண்ணுக்கு, ஊரா வீட்டு பொண்ணுக்கு
வீட்டில் பொண்ணு பிறந்தா பையன் பிறந்ததான் தனக்கு பிறந்தான், பொண்ணு பிறந்தா ஊரானுக்கு பிறந்ததான். இப்படிலாம் பேசின இந்த சமூகம் இன்னைக்கு படித்த பெண்ணின் குடும்ப பல்கலைக்கழகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்தது இங்க திராவிட இயக்கம். அந்த பொம்பளைகளை விட்டு அந்த பாப்பாவை விட்டு நீ ஒரு கலைஞரை அப்படி கேவலமா பேசுற. கருணாநிதி 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 பேரிட்டு சொல்றது தப்பு கிடையாது. ஒரு முறை இருக்குதுல்ல, ஒரு வயசுக்கு மரியாதை இருக்குதுல்ல, எல்லாமே இருக்குல்ல. யாருன்னே தெரியாம ஒரு தலைவனை பத்தி பேசிருக்கிற. ஆபரேஷன் பண்ணி பெட்ல போட்டாங்களா அவர் கலைஞரை, தண்ணி கொடுக்க கூடாது, 1 மணி நேரத்துக்கு தண்ணியே கொடுக்காதீங்க, அது வேண்டுனா வந்து நாக்கில் சொட்டா வைக்கலாமா. அப்ப ஒரு அம்மா நரசம்மா இருக்காங்க, அந்த அம்மா வந்து தண்ணி கேட்கறாரு, தண்ணி கொடுக்க கூடாது, நாக்கில் ஒன்னா சொட்டு தண்ணி ஒன்னா வைக்கலாம் அப்படின்னு. உன் பேர் நம்ம காவேரியான்னு கேட்கிறாரா. அந்த தலைவனுக்கு ஒரு போராட்டத்தின் உணர்வு எப்படி ஊறி போய்க்குது ரத்தத்துல. அந்த தலைவனை பார்த்து நீ வந்து இவ்வளவு கேவலமா பேசுற. இன்னும் நிறைய வரலாறு இருக்குது, செய்தி இருக்குது, நிறைய பேசலாம், பேசிக்கினே போலாம். அதெல்லாம் மன வேதனை. நீங்க பேசும்போது தான் எங்களுக்கு பத்தினு எரியுது. அவ்வளவு கடுமையா வரலாறு தெரியாம ஒரு மேடை போடுங்க. நாம் தமிழர் மக்களாக இது நீங்க நல்ல தாய்க்கும் அப்பனுக்கு பிறந்திருந்தா ஒரு மேடை போடுங்க. நாங்க ஒரு 4 பேர் வரோம், நீங்க ஒரு 4 பேர் உட்காருங்க, பேசுவோம். நீங்க என்ன கேட்குறீங்களோ நாங்க அதுக்கு பதில் பேசுறோம். பெரியார் பேசுற மேலே வெட்டிட்டு கீழே வெட்டிட்டு நடுவில் இருக்கிறதுல கேப்பில் சந்து பாடாதீங்க. இது வந்து பொறுக்கி தூண்டுறதுக்கான வேலை. நீங்க நாணயமானவர்களா தான், நேர்மையானவர்களா தான் விவாதத்துக்கு வாங்க. அண்ணாதுரை கிட்ட விவாதத்துக்கு வந்தார் சோமசுந்தர பாரதியார். ஜோரம் எனக்கு தலைவலின்னு ஓடிட்டாரு, ட்ரெயினுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு ஓடி போயிட்டாரு. எல்லாரையும் பார்த்து தான் வந்துக்கிறோங்க. நாங்க யாரையும் பார்க்காம வரல, வரலாறு தெரியாம வரல, எல்லாரையும் பார்த்துட்டு தான் வந்துக்கிறோம். சீமான் என்றவன் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது. நீ என்னடா ஒரு ஆளு, நீ என்ன ஒரு ஆளு, என்னடா தத்துவம் இருக்குது உங்ககிட்ட? பெரிய பெரிய ஆளுகிட்ட படிச்சு பெரிய பெரிய எல்லாத்தையும் ஆய்வு பண்ண ஆளே உங்ககிட்ட தேவையில்ல. சாதாரண டிங்கர் குமரன் போதும் உனக்கு. நீ உட்காந்து பேசுற, நீ பார்க்கலாம். நீ கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். 35 வருஷம் இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறோம். 90ல வந்து இந்த அமைப்புக்கு 35 வருஷம் பொது வாழ்க்கையில் இருக்கிறோம். ஐயா ஆசிரியர் கூட இருந்தோம், அப்புறம் பெரியார் திராவிட கழகம் இருந்தோம், அப்ப தந்தை பெரியார் நாடகமா ஆனோம், மறுபடியும் வந்து பெரியார் நாடகமா ஆயிடுச்சு, இப்ப மறுபடியும் தந்தை பெரியார் நாடகமா செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு கால அனுபவங்களும் இருக்குது, உங்களை மாதிரி பிள்ளைகா பசங்க கிட்ட எப்படி அணுகுமுறை பண்ணணும் சிந்தனையும் இருக்குது. அதனால பெரியாரை நீ தூற்றினால் நாங்கள் பெரியாரை சாகும் வரை போற்றுவோம் போற்றுவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.